ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் மசாலா கடையில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைகளில் பார்த்தீங்கன்னா காளான் மசாலான்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க. காளான் வந்து ஏதோ 1-2 இடத்துல தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி வீட்டிலே பண்ணுறதுனால ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 200 கிராம் காளான் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதே சமயம் நல்ல கலர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அழுத்தி பிசைங்க. இந்த காளானில் இருந்து வர தண்ணியை இது பிசைகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. தண்ணி ஊற்றாமலே எந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். காளான் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பக்கமாக நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியே இருக்க எல்லா காளானையுமே சின்ன சின்ன பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா காளானையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக காளான் மசாலா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2த்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அந்த மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காளான் பொரிச்சு எடுக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் சேர்க்கலைன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த காளானை கூட சேர்த்துக்கலாம். காளான் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த கிரேவியில் இப்போ இந்த காளான் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைகளில் பண்ணும்போது கலர் பவுடர் சேர்ப்பாங்க. நம்ம வந்து இந்த சாஸோட கலரும் அந்த காஷ்மீரி சில்லி பவுடரோட கலருமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும்.
இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போது காளான் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த காளானை வந்து நல்லா அது மாதிரி அமர்த்தி விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடையில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது தான் இன்னுமே இந்த காளானுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் மசாலா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.